கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு நபருடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்து பார்க்காத ஒரு காரியம், எதிர்பார்க்காத ஒரு காரியம் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவா இருக்கும் என்றால், நான் நினைத்து கூட பார்க்கவில்லை இப்படி நடக்கும் என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர் எப்படி சொல்லுவார்கள் என்றால், ஏதோ கனவு போல இருக்கிறது, உண்மையாய் நடந்து விட்டதா, எனக்கு நடந்து விட்டதா என்று சிலர் சொல்லுவார்கள். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். எந்த காரியத்திற்காய் எதிர்பார்த்து நடக்கவில்லையோ, அல்லது இனி இது எனக்கு நடக்காது, இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இதற்கு நான் தகுதியா என்று எந்தெந்த காரியங்களில் இருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் அதை நடத்தி காட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை நிமித்தம் நீங்கள் இது எனக்கு நடந்ததா, ஏதோ கனவு போல இருக்கிறதே, உண்மையாய் நடந்து விட்டதா என்று நீங்களே நம்ப கூடாத அளவிற்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். இன்றைக்கும் கூட அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். 126 சங்கீதம் 1-3 வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆனாலும் நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இங்கு ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அடிமைத்தனத்தில் சிக்கி இருந்தோம், எங்களை விடுவிப்பார் யாரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தோம், யாராவது எங்களை மீட்டு விட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது ஆண்டவர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்பொழுது கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ சொப்பனம் காண்கிறதை போலத்தான் இருந்தோம். ஆனால் சொப்பனம் என்று நினைத்த எங்களுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்து எங்களுடைய வாயை நகைப்பினாலும் நாவை ஆனந்த சந்தோஷத்தினாலும் நிறைத்தார். அது மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆகவே தான் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று இங்கு சொல்லப்படுவதை நாம் வாசிக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கும் அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், இதிலிருந்து யாராவது என்னை மீட்க முடியுமா, இதிலிருந்து ஒரு மாற்றம் வந்து விடுமா என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்ப போகிறார். அது கடன் என்கிற சிறையிருப்பாய் இருக்கலாம், அடிமைத்தனம் என்கிற சிறையிருப்பாய் இருக்கலாம், ஜெபமின்மை அல்லது வியாதி அல்லது மலட்டுத்தன்மை, ஏதோ ஒரு காரியத்தில் மலட்டுத்தன்மை கூட ஒரு சிறையிருப்பாய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதிலிருந்து உங்களை திருப்ப போகிறார். அப்படி திருப்பும் போது உங்களால் நம்ப முடியாத அளவிற்குத்தான் இருக்க போகிறது. இது எனக்கு நடந்ததா, கனவு போல இருக்கிறதே என்று சொல்லும்படியாகத்தான் இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாயை ஆண்டவர் நகைக்க பண்ணுவார், உங்களுடைய நாவை ஆண்டவர் ஆனந்த சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். அது மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே நீங்கள் மகிழ்ந்திருக்க போகிறீர்கள். இனி நீங்கள் மௌனமாய் இருப்பதோ அழுது கொண்டிருப்பதோ அவருடைய சுத்தம் அல்ல. அழுது கொண்டிருந்த நாட்கள் போதும். இன்றைக்கு முழுமையாய் ஆண்டருடைய பாதத்தில் வந்து எதை எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை எல்லாம் சொல்லி அழுது முடித்து விடுங்கள். நீங்கள் விதைக்கிற விதைக்கு பலன் உண்டு. நீங்கள் விதைத்த விதை கனி கொடுக்கிற நேரத்திற்குள் வந்து விட்டீர்கள். உங்களுடைய கவலை மாறி பெரிய காரியங்களை அனுபவிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் மகிழ்ந்திருக்கிற நாட்கள் வந்துவிட்டது. ஆகவே உங்களுடைய துக்கங்களை மறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.